ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்மைல் சேஸ். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருக்காங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன்ங்க. அவர் கண்டுபிடிச்சது இது எல்லாமே. உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜிகேல படிச்சிருப்போம். எல்லாருக்குமே தெரிஞ்ச எலக்ட்ரிசிட்டியோட ஃபாதர் யார் கேட்டிங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்லுவாங்க. அவர் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும்னா நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் என்னென்னலாம் அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு காட்டுங்க. இதெல்லாம் நம்ம ஏசியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க. சவுத் கொரியாவில் மட்டும்தான் இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா மொத்த கலெக்ஷனுமே இங்கே மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அவர் பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்டரி கார்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் எலக்ட்ரிசிட்டி கார்லாம் பார்க்குறோம். அவர் கண்டுபிடிச்சிட்டார் எப்பயோ. பட் ஆனால் அந்த டைமில் ஃபியூலும் டீசலும் ரொம்ப ஃபேமஸாக அப்கமிங்ஸ் வந்ததுனாலையும், இன்னொன்று சார்ஜர் ரொம்ப தூரத்துக்கு ஒர்க் ஆகாத ஒரு இஷ்யூஸ்னாலேயும் தாங்க அவர் அதை ஸ்டாப் பண்ணப்பட்டது. இல்லைன்னா நம்ம இப்போ பார்க்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டி கார்லாம் நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கலாங்க. அதெல்லாம் அப்போவே வந்தது தாங்க. இப்போ பார்த்திங்களா, டிஜிட்டலுக்கு முன்னாடியே அவர் நிறைய கண்டுபிடிச்சோம். மணியை சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின், கேஸ் ஸ்டவ் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டு போனது தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த பேஸ்லேருந்து தாங்க டெரிவேஷன் பண்ணி வந்த அட்வான்ஸ்மெண்ட் தாங்க எல்லாமே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப வியந்தேன். இது எல்லாமே அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கா அப்போ அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது நீங்கள் காட்டுங்க. இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். கேஸ் ஸ்டவ்ஸ் எப்படி இருக்குது, ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்கங்க. இது ஓல்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எடிசனோட ஒரிஜினல் கலெக்ஷன்ஸுங்க. அவர் கண்டுபிடிச்சது தாங்க எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்காங்க எல்லாமே. நீங்கள் உங்கள் வீட்டில குழந்தைங்க இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சது எல்லாமே அந்த குழந்தைங்கள பார்க்கறதுக்கான இருக்குங்க. உங்களால் சவுத் கொரியாவில் ட்ராவல் பண்ண முடியாதவங்கள நான் சொல்கிறேங்க. இல்லை இந்த இடத்துக்கு பார்க்க முடியாதனால நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போலாம் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வீடியோ நிறைய இருக்குது. ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களையும் காட்டணும்னு நான் விரும்புகிறேன். உங்கள் பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காட்டுங்க. நம்ம எடிசனோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம 100 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம இன்னும் திகைக்கிற விஷயம்லாம் நிறையவே இருக்குங்க. தயவு செஞ்சு இது உங்கள் பசங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்னலாம் நம்ம விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காருன்னு இங்கே யோசிக்கவே வேண்டாம். இதில் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லா வேர்ஸ் வெர்ஷன், பீஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you. Bye bye.